இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர், மதுரையின் மகள், தமிழகத்தின் புதல்வி, இந்தியாவின் ஒரு வைர கிரீடம், எங்கள் அருமை நிதியமைச்சர். நான் அரசியல் களத்தில் இருப்பதனால கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். தமிழகத்தின் இரண்டாம் அம்மா. உங்களுக்கு ஓரிரண்டு குழந்தைகள் இருக்கலாமா, ஆனால் தமிழகத்தில் உங்களுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்களை மதுரை மக்கள் சார்பாக நான் வருக வருக என்று இங்கே வரவேற்கிறேன். மேடையில் இதயம் முத்து அண்ணாச்சி இருக்கார், சக்தி மசாலா இருக்காங்க. ஒரு முறை எழுத்தாளர் புதுமை பித்தன் எழுதினார், நம்ம நாட்டில் நல்ல எண்ணெயிலிருந்து நல்ல எண்ணம் வரைக்கும் எல்லாத்துலேயும் கலப்படம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதினார். ஒருவேளை இன்னைக்கு புதுமை பித்தன் இருந்திருந்தால் நல்ல எண்ணத்தில் கலப்படம் ஆயிடுச்சு, நல்ல எண்ணெய் தப்பித்தது இதயம் பிராண்ட் இருந்ததுனால. சுதந்திரம் அடைந்திலிருந்து பணிபுரிந்த பல தசாப்தங்கள், டிகேட்ஸ் என்பது வேறு. ஐயா மோடி அவர்கள் 2014 பிரதமராக பொறுப்பேற்ற பின்பு இந்த நாட்டினுடைய திசை வழியும் இலக்கும் இதனுடைய வீச்சும் வீரியமும் முற்றிலும் வேறு என்பதை புரிந்து கொண்டவர்களால் தான் இந்த ஜிஎஸ்டிலாம் ஏன் இப்படி மாற்றம் வந்திருக்கிறது என்பது தெரியும். இப்போது நடந்திருப்பது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் என்று பேசுகிறோம். அப்படி தான் ஊடகங்கள்லாம் செய்தி வருகிறது. அரசாங்கமே கூட ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதை முழுவதுமாக புரிந்து கொண்டவர்கள் தான் இது ரிஃபார்ம்ஸ் இல்லை, ரெவல்யூஷன் என்று தெரியும். இது ஜிஎஸ்டி ரெவல்யூஷன். இது வெறும் சீர்திருத்தம் என்ற வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. இப்போதுதான் மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மா அவர்கள் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு கொடுத்து விட்டு இன்னைக்கு மதுரைக்கு இங்கே வந்திருக்கிறார். நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக கை தட்டலாம். அவ்வளவு பெரிய விஷயம். 12 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி விலக்கு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள்லாம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தேசத்தில் 90% மேலே இன்கம் டேக்ஸ் இருந்த காலமெல்லாம் உண்டு. வரி கட்டக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டே இருந்து வரியை எப்படி ஏய்ப்பது என்று நினைக்கிறவர்கள் மத்தியில் வரி கட்டுவதை பெருமையாக்கியவர்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர். எனது நண்பர் ஒருவர் MBA IIMல ப்ரொஃபஸர் இருக்கிறவர் சொல்லுவார், ஏன் இந்தியர்கள் வரி கட்ட மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்தியர்கள் வரி கட்ட மாட்டேங்கிறாங்க? 1000 வருஷமாகவே ஏலியன் கிங்ஸ், ஏலியன் ரூல், ஏலியன் கிங்டம். நமக்கு வரி போட்டாலே ஒரு அந்நியன் தான் நமக்கு வரி போடுவான்னு இந்தியன் ஜீன்ல ஏறி போச்சு.